எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் அரைச்ச கலரிக்கறி மசாலாவை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான கலரிக்கறி ஆனம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ரம்பலையை சேர்த்துக்கிறேன். கலரிக்கறியை பொறுத்த வரைக்கும் ரம்பலை சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் இது கண்டிப்பாக சேர்ப்போம். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு மணம் வந்ததுக்கப்புறம் இதில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற 150 கிராம் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ அந்த மாதிரி நல்லா வதங்கி இருந்தால் தான் நம்ம கலரிக்கறிக்கு நல்ல ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போது இதில் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ். இதுவே உங்களோடது சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 அல்லது 4 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போய் இது நல்ல மணம் வரணும். ஸோ அது வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இது நல்ல மணம் வந்துடுச்சு. இப்போது இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம் தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்க்குற தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும். அப்படின்னா இது சீக்கிரமே மேஷ் ஆயிரும். அப்புறம் ஆனமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் நம்ம வீட்டிலேயே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கலரிக்கறி மசாலாவில் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கலரிக்கறி மசாலா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மசாலா சேர்த்த உடனே இது ட்ரை ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம். இதில் சேர்க்குறதுக்கு நான் 3/4 கிலோ கறியை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். கலரிக்கறி செய்கிறதுக்கு நம்ம மட்டனை கொஞ்சம் பெரிய பீசஸாக தான் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப குட்டியாக போட்டுறாதீங்க. இந்த கலரிக்கறி மசாலாவை யூஸ் பண்ணி நம்ம சிக்கன் கலரிக்கறி, பீஃப் கலரிக்கறி கூட செய்யலாம். அப்புறம் சோயா, சன்னா, நம்ம வெஜிடபிளை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய எல்லா விதமான ரெசிபிக்கும் இதை ட்ரை பண்ணலாம். கறி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை மசாலாவோடு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கலரிக்கறி ஆனம் எங்கள் கீழக்கரையில் ரொம்பவே ஃபேமஸ். இதை முன்னாடிலாம் விசேஷ நாட்களில் தான் செய்வாங்க. ஆனால் இந்த மசாலா நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் ஈஸியாக செஞ்சிடலாம். கறி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் சுற்றி பபிள்ஸ் வரும். இந்த ஸ்டேஜில் இது குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம சட்டியில் சமைச்சோன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுவே நம்ம குக்கர் யூஸ் பண்ணுறதுனால வேலையும் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். நம்ம சேர்த்த கறியும் தண்ணி விடும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இதை வேக வச்சுக்கிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் லைட்டாக மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. ஆனால் கறி பர்ஃபெக்டாக குக் ஆகலை. இது கலரிக்கறி ஆனங்கிறதுனால கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு 100 ml கோகனட் மில்க் சேர்த்துக்கிறேன். இந்த கலரிக்கறி ஆனத்துக்கு நம்ம மசாலா கூட இந்த கோகனட் மில்க் மட்டும் சேர்த்தா போதும். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம மசாலா கூடவே முந்திரி, கசகசாலாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் இது தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி மசாலாவை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கலரிக்கறி ஆனத்தில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்தண்டா இது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி 200 கிராம் உருளைக்கிழங்கை நான் இந்த சைஸில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கையுமே நம்ம கறி சைஸில் தான் கட் பண்ணி சேர்க்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கலரிக்கறி ஆனத்துக்கு நம்ம எந்த மசாலாவுமே தனித்தனியாக சேர்க்கலை. ஸோ இதனால் யாருக்குமே எந்த கன்ஃபியூஷனுமே வராது. இந்த ஒரு மசாலாவை சேர்த்தாவே போதும், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஃபைனலாக இதில் புதினா, மல்லி இலைகளை சேர்த்துக்கிறேன். அப்புறமா இதை மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 4 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் ஒன்று நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நான் தயிர் சேர்க்கலை. ஸோ அந்த அன்னைக்கு வீட்டில் தயிர் இல்லை. சரி, நம்ம தயிர் சேர்க்காமல் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்தேன். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். தயிர் சேர்க்குறதுனால கறிக்கு ஒரு சாஃப்ட்னஸும் லைட் டேஸ்ட்டும் கிடைக்கும். நீங்கள் சேர்க்காமலே செய்யலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. நீங்கள் தேவைப்பட்டுச்சுண்டா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போது 4 விசில் வந்துருச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சுவையான கலரிக்கறி ஆனம் ரெடி ஆகிடுச்சு.
கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.